காலையிலேருந்து ஒத்தி என்னை உயிரை எடுத்துகிட்டு இருக்கா. என்னென்னா அவளுக்கு புதுசாக ஃபோன் வேணுமா. அது என்ன ஃபோன் வேணும்னா இந்த சாம்சங்கில் ஃபோல்டிங் டைப்பில் ஒரு ஃபோன் இருக்கா. அதை பார்த்துட்டாலாம் வேணும் வேணும் வேணும்னு பாருங்க. நான் வேணான்னு எவ்வளோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அட்டம் பிடிச்சிட்டு இருக்கேன். தயவு செய்து எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுங்க. ஆக்சுவலாக எதுக்காக என்ன நீங்கள் திட்டணும்? ஆக்சுவலாக இவ்வளோ திட்டும் போதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், ப்ளீஸ் வேணாம் திட்டாதீங்க, ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் நீ காலையிலேருந்து உண்மையிலே நாங்கள் இவ்வளோ நேரம் நடந்த சண்டை எனக்கும் அவளுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சண்டையெல்லாம் இங்கே வீடியோ எடுக்க ஆள் இல்லை. எதுக்கு வேணும், எதுக்கு கேட்குறேன்? என் பர்பஸ்க்கு நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு? ஆடம்பர செலவு வேணாம். உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? எனக்கு வேணும். நீங்களே 2 ஃபோன் வச்சிருக்கீங்களா? எனக்கும் ஃபோன் வேணும். எனக்கும் ஃபோன் வேணும். என்ன பண்றதுக்கு? இப்போ எனக்கு நீங்க ஃபோன் வாங்கி தரீங்களா இல்லையா? அதே ஃபோனு அதே கலர் தான் எனக்கு நீங்க வாங்கி தரணும். நீங்க வாங்கி நான் சொல்றது கேளு. இப்போ நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தது. உனக்கு ஃபோன் என்ன யூஸ் உனக்கு சொல்லு. எனக்கு யூஸ் பண்ணுவேன். நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப் பாப்பேன், இன்ஸ்டாகிராம் பாப்பேன், இன்ஸ்டாகிராம் பாப்பேன். அதுக்கு இந்த ஃபோன் பத்தாது. எனக்கு அழகா டேப் மாரி பார்க்கணும். நீங்களே ஐபோன் வச்சு யூஸ் பண்றீங்க, நானும் ஐபோன் தான் வச்சிருக்கேன், தப்பு சொல்ல. எனக்கு இப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசை. ஓகேயா? எனக்கு வாங்கி கொடுத்ததான் ஆச்சு. கடவுளே கடவுளே. இப்போ நீங்க வாங்கி கொடுக்காம வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சோறு போட மாட்டேன். இல்லை, நான் மட்டும் போட்டு கிழிச்சிட்டு தான் மொதல் வேலை பார்க்குறேன். சரி ஓகே, ஆக்சுவலாக முடிவு பண்ணிவிட்டு அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, பட் அவள் எவ்வளோ அடம் பிடிக்கிறான்னு உங்களை இந்த வீடியோவில் காட்டணும் தான் இதை எடுக்கிறேன். சரி ஓகே போகலாமா? என் ஆசை மனைவி கேட்டுட்டா. நான் இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. சரி அவளுக்காக ஃபோன் வாங்கி தரேன். ஓகேவா? லெட்ஸ் கோ. உங்கள் அம்மாட்ட மாட்டி விடுறேன் பாரு. அம்மா இங்கே பாருங்கம்மா, புது ஃபோன் வேணும்னு அடம் பிடிக்கிறா. அவரே 2 ஃபோன் வச்சிருக்காருல்ல, எனக்கும் வேணும். எனக்கும் வேணும். நான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்ப்பேன். நான் இப்படிதான் வச்சு பார்ப்பேன், இப்படிலாம் வச்சு பார்க்க முடியாது. எனக்கு வாங்கி கொடுத்து தான் ஆச்சு. அவர் வாங்கி கொடுக்கலன்னா அவருக்கு சோறும் போட மாட்டேன், வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன். எனக்கு இப்போ வாங்கி கொடுத்து தான் ஆச்சு. இல்ல எனக்கு நீ 1 லட்சம் ரூபா எனக்கு அந்த போன் தான் வேணும். அந்த போன் தான் வேணும். வேணாம், அவருக்கு வேணாம். அவருக்கு வேணாம், எனக்கு தான் வேணும். எனக்கு தான் வேணும். நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணனா நீயும் வெளியே தான். ஆமா, நாங்களாம் போக முடியாது. அதெல்லாம் முடியாது. எனக்கும் போன் வாங்கி கொடுத்து தான் ஆச்சு. எனக்கு போன் வாங்கி கொடுத்து தான் ஆச்சு. அவர் தான் எனக்கு செய்யணும். நான் போன் தானே கேட்டேன், போனை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ஏன் போனை நான் அதுவும் வச்சுப்பேன், அதுவும் தான் வச்சுப்பேன். 2 போன் எதுக்கு உனக்கு? எனக்கும் வச்சுப்பேன். 2 போன் எதுக்கு? நீங்க எதுக்கு 3 போன் வச்சிருக்கீங்க? நான் 3 போன் வச்சிருக்கேன். ஆமா 2 தான் இருக்கு. ஆமா 3 போன். ஆபீஸ் போன், டாப் போன் வச்சிருக்கீங்களா? அது யாரு எந்த கணக்கு? அது வந்து டாப் போன் கிடையாது, அது வந்து இது ஈவென்ட் வச்சிருக்கீங்களா? அவரோட வேலை என்ன? அதெல்லாம் கிடையாது. எனக்கு தான் வேணும். எனக்கும் தான் வேணும். எனக்கு தான். சரி வா, வந்து தொலை வா, முடிவு பண்ணிட்டல. வா வா. என்ன ஃபோன் வேணும்பா? சாம்சங் 7 Fold. அதுதான் வேணுமா? ஆமா அதான் வேணும். வேற இந்த அல்ட்ரா அதெல்லாம் வேணாம். நான் கேக்குற ஃபோன் எனக்கு வாங்கி தாங்க. சரி, அதுக்கு பேசாம ஐபோன் 14 Pro Max அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். வேணாம் எனக்கு. நான் அதுக்கு தான் ஐபோன் 13 வச்சிருக்கேன், 13 Proவே வச்சிருக்கேன். சரி ஓகே போலாம். ஓகே மக்களே, ஸோ ஃபோன் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா? எப்பா இப்போ தான் என் மனைவி முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பை பார்க்க முடியுது. எஸ், ஃபோன் எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னா சென்னை மொபைல்ஸ், நம்ம காசி தேட்டருக்கிட்ட. அங்கே கொஞ்சம் விசாரித்தேன் ஃபோன் பண்ணி. அவர் கொஞ்சம் சில ஆஃபர்லாம் நமக்காக ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சென்னை மொபைல்ஸ்க்கு நாங்கள் 2-3 ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படி கம்மி பண்ணலைன்னா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி ஐயா கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னால் ஏதாவது கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். பட் தெரியல என்னன்ட்டு. அதாவது ஆஃபர் கிடச்சா நல்லா இருக்கும். அதில் இப்போ விஜயதசமி அதெல்லாம் இருக்குது. எஸ், ஃபோன் வாங்க வந்தாச்சு. இல்லை எவ்வளோ இது சொல்லுங்க. கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் 1க்கு மேலே தானே வாங்கிப்பாரு, ஃபோன் வாங்கிப்பாரு. எஸ் மக்களே, இப்போ வந்து மரியாதைக்கு ஃபோன் வாங்கியாச்சு. ஸோ அப்படியே அம்மா வந்து ரொம்ப நாளாக ஒரு பழைய ஃபோன் வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாகவே மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இந்த ஃபோன் வாங்கியாச்சு. நவனிகா உங்கள் அம்மாவுக்கு நாங்கம்மா எஸ், எனக்கு வாங்கி தரல. ஆமாம் எனக்கு வாங்கியாச்சு. எஸ்,
மரியாவுக்கு வந்து ஃபோல்டு, அம்மாவுக்கு வந்து இது என்ன ஃபோனு? சாம்சங் A36. ஓகே, நன்றி. எஸ், மரியா ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி கேலக்ஸி Z Fold 7. ஆக்சுவலாக இது ஃபோல்டிங் டைப்பு. இந்த அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாச்சு. இந்த அம்மாவுக்கு ஃபோன் கொடுங்க. அம்மா ஃபோன் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? உங்களுக்கு நீங்களும் யூஸ் பண்ணுவீங்களா ஃபோனு? இந்தாங்க ஃபோன், சூப்பர். ஓப்பன் பண்ணுறியா? இந்த நவனிக்கு ஓப்பன் பண்ணுங்க, வாங்க. இந்த மதியா ஓப்பன் பண்ணு. ஐ சூப்பர், வாவ். சரி, வாவ் சூப்பர். புது ஃபோனு. வாவ், நைஸ் கலர். என்னப்பா பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு. வாங்கிக்கோ, ஃபோன் வாங்கிக்கோ. வாங்க. ஓகேவா? போதுமா? சூப்பர். ஓகே மக்களே, மதியா கேட்ட மாதிரி ஃபோனை வாங்கி கொடுத்தாச்சு. இந்த ஃபோன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ கேலக்ஸி Fold 7 ஆக்சுவலாக இதை வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சோம். ஆனால் அவசரத்தில் வந்து வீடியோ எடுக்கலை. நாங்களே வந்து அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற மதியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுனால நான் எல்லாத்தையும் பிரித்து நோண்டி எடுத்துட்டேன். ஒய்ஃபை போட்டு சாஃப்ட்வேரில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். நல்லா இருக்குல்ல? சூப்பராக. இது ஆக்சுவலாக வந்து என்ன கலர் சொன்னாங்க? மின்ட் கலர். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். என்னப்பா ஸ்பெசிஃபிக்கான கலர்? ரேர் கலராக ஏதோ சொன்னாங்க. இது வந்து ரொம்ப ரேர் கலர் தான். ஸோ ஆக்சுவலாக இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் வந்து எப்படின்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்ன இருக்குல்ல, இப்போ இப்படியும் இங்கேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பு ஃபோன் கால் வந்தால் இப்படியே நீங்கள் பேசி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பேசலாம், இப்படி எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்படி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணனாலும் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேலரியில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இப்போ நாங்கள் முத நானும் என் பாப்பாவும் எடுத்த ஃபோட்டோ இங்கே பாங்க. எப்படி இருக்கு பாரு, கிளாரிட்டி செம்மையாக இருக்குல்ல? எஸ், சூப்பர். ஓகே, இந்தாருங்கள் தங்களுடைய செல்ஃபோனை வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கங்க, இது உங்களுக்கு தாங்க. சும்மா வச்சுக்கப்போ. இந்த ப்ராமிஸே உங்களுக்காக தான். உட்காருங்க. எனக்கா? உங்களுக்காக தான் வாங்குனதே. ரொம்ப ஆக்ட் பண்ணாத போ. உங்களுக்கு தான் வாங்குனதுங்க, சத்தியமா உங்களுக்காக தான் வாங்குனது. எனக்கு எதுக்கு ஃபோனு? அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பார்த்துன்னு இருந்தீங்கல்ல, சரி நீங்களும் ஆசைப்பட்டீங்க. நான் உன்கிட்ட கேட்டு நான் ஃபோன் வேணும். இல்ல நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல. சாவடிச்சிடுவேன். இந்த அடிப்படி வேணாம், உங்களுக்கு தான் ப்ராமிஸா உங்களுக்காக தான் நான் வாங்குனதே. எனக்கு நான் என்கிட்ட கேட்க மாட்டியா வேணுமா வேணாமா? பரவாயில்ல, நீங்க ஆசைப்பட்டா நான் வாங்கி தருவேன். அதெல்லாம் ஒண்ணும் அதுக்குன்னு 1.5 லட்சம் ரூபாய்க்கா? பரவாயில்ல, அது லட்சக்கணக்கா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப ஓவரா பண்ற. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தான். அது பர்சனல் வச்சுக்கோங்க, இது பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல. சீரியஸாவா? சீரியஸா உங்களுக்காக தான் வாங்கினது. நன்றி. என்ன திடீர்னு? அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் இது பார்த்து போய் சொல்றா மக்களே, நம்பாதீங்க. ஆக்சுவலா இந்த ஃபோன் அவளுக்கு தான் வாங்கலாம். இல்ல ப்ராமிஸா இது உங்களுக்காக தான் நான் வாங்குனது. புரியுதா? வந்து நான் திட்டுவேன். ஐயோ சத்தியமா நான் இது உங்களுக்காக தான் வாங்கணும். அப்படியா? ஆமா. சரி, என்னால நம்ப முடியல. ப்ராமிஸா வேணா சொல்லட்டுமா? உங்க அப்பா சத்தியமா உங்களுக்காக தான் வாங்குது. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் இந்த விளாக முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த விளாக்ல இது உண்மையிலேயே எனக்கு தான் வாங்கிச்சா இல்ல அவளுக்கு வாங்கினதான்னு நான் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா, இவ எப்ப வேணா பேச்சை மாத்துவா, இவ பேச்சை நம்ப கூடாது. இல்ல ப்ராமிஸா அது உங்களுக்காக தான் வாங்கினது. பேச்செல்லாம் மாத்த மாட்டேன், நீங்க தான் யூஸ் பண்ணுவீங்க. சரி, நான் கொஞ்சம் சந்தோஷத்துல இப்ப குதிக்கணும். ஓகேவா? ஓகே, பாய். வீடியோ கட் பண்ணிங்க, தயவுசெய்து கட் பண்ணிங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா நீ வாய் மூடிடி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு